அனைவருக்கும் வணக்கம். அமீர் என்று ஒரு பையன் இருந்தான். அவன் ஸ்கூலுக்கு போகணுனாலே ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பான். எப்படிலாம் நேரத்த போக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா போகலாம் அப்படின்னே வழக்கமா கொண்டது. அதனால பையா தான் எழும்புவான் காலையில. வீட்ல சாப்பிட்டதும் பையா தான் சாப்பிட்டுட்டு, அப்படியே கிளம்பி பையா அப்படியே தெருவுல நடந்து சுத்தி சுத்தி லேட்டா தான் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய ஒரு வழக்கமா இருந்தது. அப்போ கிளம்பி இருந்து ஒரு நாள் சாப்பிடும்போது கான்னு காக்கா வந்து சத்தம் போட்டுது. உடனே அவன் பார்த்தான். அவனுக்கு தான் டைம் பாஸ் பண்ணது பழக்கம். உடனே காக்கா பார்த்தோன்னே அப்படி பார்த்துட்டு, அவன் சாப்பிட்டுட்டு இருந்த தோசையில அப்படி ஒரு துண்ட எடுத்து அப்படி போட்டான். அந்த காக்கா அங்கேயும் இங்கேயும் இப்படி முழிச்சு முழிச்சு பார்த்தது. காக்கா வந்து எப்பவுமே அப்படிதான். இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும். பயந்தா டக்குன்னு ஓடிரும். அவ்வளோ அப்படி விழிப்பா இருக்கக்கூடியது. அது வந்து அந்த துண்டு போட்டத சாப்பிட்டது. அப்புறம் அடுத்து ஒரு துண்டு போட்டான். அதையும் சாப்பிட்டது. உடனே அவன் பக்கத்துல போய் பிடிக்கிற மாதிரி அப்படி பக்கத்துல போனான். அவன் லேசா நவுலக்குள்ள காக்கா பறந்து போயிட்டு. அன்னைக்கு அவன் பள்ளிக்கூடம் கையை கழுவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போனான். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து விளையாண்டான், இது பண்ணான், தூங்குனான். மறுநாள் காலையிலயும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புனான். அப்படி கிளம்பி அவன் சாப்பிட போகிற நேரத்தில் அதே மாதிரி அதே நேரத்துக்கு காக்கா வந்தது. உடனே அவன் பார்த்தான், சரி இன்னைக்கு வச்சிருக்க இட்லியில் போடுமே அப்படின்னு இட்லியை போட்டான். உடனே அது வந்து சாப்பிட்டது. இவன் அதேமாதிரி பிடிக்கணும்னு அப்படி முன்னுக்கு கால் வச்சான். உடனே அது பறந்து போயிட்டு. இப்படி நடந்துக்கிட்டே இருந்தது. அடுத்த நாளும் அதே மாதிரி வந்தது. இவன் உடனே கையில் இருக்க பொரிகடலையை அப்படி போட்டான். கொஞ்சம் இன்னைக்கு வந்து அப்படி கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பக்கத்தில் வந்து காக்கா அப்படி இப்படி பார்த்துட்டு சாப்பிட்டது. அன்னைக்கு இவன் ஒரு ஸ்டெப் வைக்கவும் அது வந்து பறந்து போயிட்டு. அப்படி இவன் பார்த்தேன், என்னடா எப்படி இந்த காக்கா வந்துட்டுருக்கு அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தா இது. அப்போ அதுக்கப்புறம் கையில் அப்படி வச்சு கொஞ்ச நாள் பழக்கப்பட்ட உடனே இப்படி கையில் வச்சு கொடுக்க ஆரம்பித்தான். அப்படி வந்து கையில் வந்து கொத்திட்டு போச்சு. அப்போ இவன் பார்த்தான், எப்படி இந்த காக்கா வந்து அதே நேரத்துக்கு கரெக்டாக டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது, இவ்வளவு நாளாக நம்மளும் கவனிக்கோமே அப்படின்னு நினச்சான். அப்போ இந்த அறிவு 6 அறிவு இல்லாத இந்த காக்காவே கரெக்டாக டைமை கீப்பப் பண்ணி வரும்போது, நம்ம ஏன் நம்மளுடைய கடமைகளை நேரத்துக்கு செய்யக்கூடாது? நம்மளும் நேரத்துக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு படிப்பினை உணர்ந்தான். ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன். அதாவது நேரமும் அலையும் யாருக்காக காத்துட்ருக்காது. நீ வந்து ஒரு டைமை வேஸ்ட் பண்ணால் உன்னுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். யாராட்டும் உனக்குன்னு டைம் கொடுத்து வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை உங்களோட ஷேர் பண்ணுதாங்கன்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட விலையூர்ந்த நேரத்தை பொழுதுபோக்காதீங்க, வீணடிக்காதீங்க, விரயம் பண்ணாதீங்க. காலம் பொன் போன்றது. கிடைக்கக்கூடிய நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.